இதில் எல்லா ஒரு விஷயம் பாருங்கள், ஏன் எல்லாருமே அப்ஸ்காண்ட் ஆகுறாங்க? ஒரு விஷயத்தை கூப்பிட்டா ஏன் வரமாட்டேங்கிறாங்க? இந்த திமுகவோட தொண்டர்கள் இருக்காங்கல்ல, கொஞ்சம் சிந்திங்க. ரொம்ப அப்படியே முட்டை அப்படியே பின்னாடியே போய் எங்கள் தலைவன் எங்கள் தளபதினு விடாதீங்க. தயவுசெய்து கொஞ்சம் யோசிங்க. ஏன் யாருமே போய் விசாரணை கூட்ட போக மாட்டீங்க? ரைட் ஃப்ரம் ஒரு கருணாநிதி அவர்கள் பீரியட்ல இருந்து கூப்பிட்டா போகிறதில்ல. அதனால தான் நைட்டு போய் உள்ளே பூந்து அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக செந்தில் பாலாஜிக்கு எத்தனையோ சம்மன் கொடுத்து அவர் போல, இந்த அவரோட தம்பியை வந்து ரொம்ப நாளாக காணும், இப்போ தான் வந்து சரண்டர் ஆகுறாரு. இன்னைக்கு இந்த ரத்தீஷ் ஆள் காணும், எங்கே இருக்காருன்னு தெரியல. இந்த ஆகாஷ்ன்றவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. ஏன் இவங்கெல்லாம் ஓடி ஒளிகிறாங்க? அது கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா? இருங்க, நான் வந்து உதயநிதி ஸ்டாலினோட ஃப்ரெண்டு, அதனாலேயே நான் என்ன டார்கெட் பண்ணுறீங்களா? நான் வரேங்க எங்கன்னா வரேங்கன்னு வர வேண்டியது தானே? ஏன் கிளம்பி ஓடிடுறேங்க? அப்போது கில்ட் என்னென்னு உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுதோ தெரியல, அவங்களுக்கு தெரியுது. ஓ, இதை நம்ம மாட்டினோன்னா அரெஸ்ட் பண்ணாங்கன்னா வெளில வர முடியாது அப்படின்னு என்னென்னா யாராவது சொல்லியிருப்பாங்க, நீ போயிடு, ஒரு ஏபி வாங்கிடலாம், இன்ஸ்பெக்டர் பெயில் மீடியா வாங்கிடலாம், நீ போயிடுன்னு சொல்லியிருப்பாங்க, கிளம்பி போகிறாங்க.